இன்னும் ஐஸ்வர்யா வரலையா நீ? இன்னும் இல்லை சின்னி. நாங்களும் ஐஸ்வர்யா அம்மாவை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கோம். வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நானும் அவளான்னு பார்த்துடுவேன். அடிக்கிற அடியில் கன்னத்தை பழுக்க வச்சாதான் அவள் அடங்குவா. அப்போதான் ஏன் ஆத்திரமா அடங்குவா? அருண், அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாது. அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா சின்னியா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க அங்கிள். சந்தோஷமான விஷயத்த ஸ்வீட் எடுத்து தானே ஷேர் பண்ணணும். எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, நீங்க யாரும் கேட்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இன்னும் சொல்ல போனா இந்த நாள் என்னோட வாழ்க்கையில பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய நாள். மறக்க முடியாத 2 விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டெண்டர்ல நான் ஜெயிச்சிட்டேன். இத்தனை வருஷமா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி கலந்துக்காம ஒதுங்கி இருந்து கவர்மெண்ட் டெண்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு கம்பெனிக்கு பேரும் புகழும் தேடி கொடுத்திருக்கேன். அருண், விடு ப்ரோ. ஏய், விடு ப்ரோ, பொறுமையா. செகண்ட் ஒன், நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் கிஃப்ட் நான் தான் கொடுக்க போறேன். இது ஒண்ணும் நானா எடுத்த முடிவு இல்ல, ஆண்டி எடுத்த முடிவு. அங்கிள், நான் ஜெயிலுக்கு போய் இப்பதான் ஆண்டியை பாத்துட்டு வரேன். நான் டெண்டர்ல ஜெயிச்சு நம்ம கம்பெனியோட கௌரவத்தை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக ஆண்டி எனக்கு கொடுத்த பரிசு. இல்ல இல்ல, இத பரிசுலாம் சொல்ல முடியாது, பதவி. அதுக்கு தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. அருண், நீயும் எடுத்துக்கோ. அருண், அருண், சின்னையா, அருண். ஏய் அருண், என்ன கை நீட்டி? அருண், விடு. சொன்னா கேளு அருண். பொறுமையா இரு. வா, வேண்டாம் அருண். வா, நீ முதல்ல சொன்னா கேளு அருண். கோவப்படாத. விடு ப்ரோ, கோவப்படாத அருண். இவளை இன்னைக்கு சொன்னா கேட்க மாட்டியா? பொறுமையா இரு. உட்காரு முதல்ல. ஏண்டி, எங்க அம்மாவுக்கும் கம்பெனிக்கு இருக்கிற பேரு புகழையும் கெடுத்துட்டு ஸ்வீட் ஆடி கொடுக்கற ஸ்வீட் ஒண்ணு. சொன்னா கேளு, பொறுமையா இரு. பேரையும் புகழையும் நான் கெடுத்துட்டேனா? என்ன உளர்ற? ஐஸ்வர்யா அம்மா, நீங்க நேர் வழியில போய் டெண்டர்ல ஜெயிக்கல, குறுக்கு வழியில முறைகேடு பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. நான் டெண்டர்ல ஜெயிச்சிட்டேன்னு பொறாமையில பேசுறியா? உன் மேல இருக்க பொறாமையில பேசல ஐஸ்வர்யா. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் முறைகேடா டெண்டர் எடுத்திருக்காங்கன்னு டிவில பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இல்ல, அதெல்லாம் இருக்காது. நீங்க போய் சொல்றீங்க. இதான் நீங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதா ஐஸ்வர்யா அம்மா? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையா? நான் மாமா கிட்ட சொல்லி இப்போதைக்கு அந்த நியூஸ் வெளியில வராம ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்.
நாளைக்கு எந்த விதத்திலயாவது அது வெளியில கசிஞ்சு நம்ம குடும்பத்துக்கோ அம்மாவுக்கோ கெட்ட பேரு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதோட விளைவை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். பார்வதி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா அவள? சின்னையா, நில்லு, பொறுமையா இரு. ப்ரோ, என்னையே எதுக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேள்றா, உட்காரு, பாத்துக்கலாம், உட்காரு. அதுக்குள்ள எப்படி டிவி நியூஸ்ல வந்திருக்கோம்? இப்ப என்னடானா என்ன அடிக்க வரான்? பார்வதி என்னடானா இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு பேசிட்டு இருக்கா. விட மாட்டேன். ஏ அருண், அவங்க கூட சேர்ந்து நீ என்ன அவமானப்படுத்திட்டல. ஏ பார்வதி, ஏன் லெவல் என்ன, உன் லெவல் என்ன, நீ எனக்கு சொல்றியா? மாநாடு முடியல போல இருக்கு. வாடி. விட மாட்டேன். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பார்வதிலாம் என்னைய மிரட்டுற அளவுக்கு வந்துட்டா. இந்த அருணுக்கு பொண்டாட்டிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. எல்லாருக்கும் இருக்கு. உங்க எல்லாருக்கும் சேர்த்து பெரிய ஆப்பா வைக்கிறேன். யாரையும் விட மாட்டேன். ஐசு, ஆண்டி, என்ன ஐசு, நீ டெண்டர்ல வின் பண்ண விஷயத்த அகிலா கிட்ட சொன்னல? சொல்லிட்டேன் ஆண்டி. நாளைக்கு என் கையால கிஃப்ட் கொடுக்க கூட பெர்மிஷன் வாங்கிட்டேன். பெர்மிஷன்? சூப்பர் ஐசு. அப்புறம் என்ன பாத்தியா, அதுதான் ஐசுங்கிறது. சாதிச்சிட்டா பாரு. அதான் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? ஆண்டி, நம்ம தப்பான வழியில டெண்டர் எடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. டிவில நியூஸ் வந்தது, நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். பின்னாடி பிரச்சனை வந்தா விளைவுகளை சந்திக்கணும்னு பார்வதி என்ன பயமுறுத்துறா. உன்ன பயமுறுத்துறாளா? அப்ப என் பேர் வெளியே வராது. அட, இவ்வளவுதானா? அவ ஒரு ஆளுன்னு அவ பயமுறுத்துறான்னு நீ பயந்துட்டு இருக்கியாக்கும். அட என்ன ஐசு, நீ சும்மா விட்டு தள்ளு. நீ ஜெயிச்சிட்டல, அந்த பொறாமையில தான் அவ இப்படி எல்லாம் பேசியிருப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா இல்ல நாட்டுல ஊர்ல நடக்காததா? சும்மா தூக்கி போட ஐசு. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், கவலையே படாத ஐசு. இங்க பாரு, இதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நாளைக்கு உன் கையால எல்லாருக்கும் அள்ளி அள்ளி எப்படி கொடுக்கலாம், அப்ப நீ எப்படி நிக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசி. அது ஆரோக்கியமான யோசனை. ஏன்னா நீதான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி. அப்படி கெத்தா இருக்க வேணாமா? கம்பீரமா இரு. வாடி. ஹே பார்வதி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து மூஞ்சில கரிய பூசுறேன் பாரு. ஐயா, அந்த கிஃப்ட் எடுத்து வைக்க நாங்களும் உதவி பண்றையா? நோ நோ நோ, நீங்க இப்ப எங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிடையாது. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அமைதியா போய் உட்காருங்க. பரவாயில்லங்கய்யா, நாங்களும் உதவி பண்றோமே ஐயா. நோ ஃபார்மாலிட்டிஸ், உட்காருங்க. ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு மனக்குறை. அம்மா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் வந்து இந்த ஃபங்க்ஷனை தடபுடலா பண்ணுவாங்க. வருத்தப்படாம போய் உட்காருங்க. சரிங்கய்யா. ஹரி, அப்பா, ஐஸ்வர்யா மேல இருக்கிற கோபத்துல
அருண் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. சரிப்பா. போ. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஓகே. ஆண்டி நல்லா இருக்கேனா? உனக்கு என்ன ஐசு, லட்சணமா இருக்க. மிட்டாய் கலர் சேலையில அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்க. சிரிப்புதான். இங்க பாரு ஐசு, இன்னையில இருந்து நீ இந்த ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மகாராணி. அத நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்பவும் இப்படி தலையை குனிச்சிட்டு இருக்க கூடாது. முகத்தை இப்படி 3 இன்ச்சு மேல தூக்கி அப்படி கம்பீரமா தான் நடக்கணும். புரிஞ்சுதா? சிரிக்காதடி, உனக்காதான் சொல்றேன். வா, மஞ்சள் தண்ணியை தெளிச்சு வெட்டுற இரு. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காது அருண். அம்மா இல்லாம ஃபங்க்ஷன் நடக்கிறது உனக்கு மட்டுமா பிடிக்கல? ஒர்க்கர்ஸ்க்கே பிடிக்கலடா. அதுக்காக ஃபங்க்ஷன் நடத்தாம முட்டுற முடியுமா? ப்ரோ, நான் ஃபங்க்ஷன் நடக்க வேணாம்னு சொல்லல. பார்வதி நீ பண்ணாம இந்த ஐஸ்வர்யா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது? அம்மாவே ஐஸ்வர்யா வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. அதை நம்ம மீற முடியுமா? மீறவும் கூடாது. வா ப்ரோ. வா அருண். திரவந்தேவோ ராஜா வருணஸ்ய திரவந்தேவோ ப்ரஹஸ்பதிः திரவந்த இந்திரசாக்னிஸ்சராஸ்சந்தாரயதாம் திரவம். சாமி வேற? எல்லாரையும் கூட்டு வந்துட்டா பூஜை ஆரம்பிச்சுடலாம். சரி, கூட்டிட்டு வரேன். பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமः. எல்லாரும் வந்தாச்சுங்களா? பூஜை ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சுவாமி. ஹரி ஓம். இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் மனவகாமினீம். ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். தனலக்ஷ்மியை நமः. தானியலக்ஷ்மியை நமः. ஓம் வீரலக்ஷ்மியை நமः. ஓம் விஜயலக்ஷ்மியை நமः. ஓம் கஜலக்ஷ்மியை நமः. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமः. ஓம் வித்யாலக்ஷ்மியை நமः. ஓம் ஆதிலக்ஷ்மியை நமः. என்னாச்சு பார்வதி? அம்மா இல்லாம பூஜை நடக்கிறத நினைச்சு பார்த்தேன். என் மனசு தாங்கல மாமா. அக்கா இல்லாதது வருத்தம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கடந்து தானே போக வேண்டியது இருக்கு. சாப்பிடாம இருக்குமா, தூங்காம இருக்குமா? ஆனா அதான் அக்கா இடத்துல இருந்து ஐஸ்வர்யா பூஜையை நடத்துறாளே, அப்புறம் என்ன? அதுவும் அக்கா சம்மதத்தோட. என்னடா நீ இப்ப முறைக்கிற? நான் உண்மைதானே சொன்னேன். தனுஜா, பூஜை நடக்குதுல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. வருணாய நமः. வாயவே நமः. குபேராய நமः. மா, எல்லாரும் குடும்பம் விருத்தியாகணும், பரம்பரை பெருமை தழைக்கணும்னு உங்க முன்னோர்களையும் வேண்டிண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க சுவாமிய. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணுவே நமः. கடவுளே, அகிலா, ஐஸ்வர்யா, இந்த பார்வதி 3 பேரும் முடிஞ்சா ஜெயிலே இருக்கணும். அந்த இடத்துக்கு நான் வரணும். என்னடி அத்தை, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு அத்தை. கேக்குதா? நோயை முடிக்கிட்டு சாமி கும்பிடு. ஸ்ரீயமே பாவருந்தே சீதே வாதே பரன்வேத்யாஹ க்ஷேமோ வை ராட்சசீதோ ஆண்டவா, பார்த்து செய். பாவருந்தே சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். பிரத்யக்ஷ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினே நமோ நமः. பிரத்யக்ஷ மகாலட்சுமியை நமோ நமः. தொட்டுத்திங்கோ, பிரசாதம் எடுத்துங்கோ. சதமானம் பவதி சதா ஆயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே
प्रददष्टति सर्वाभीष्टफलदा सिद्धिरस्तु श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमाभीतात् शोभमानं महीयते தீபாராதனைய வெளியில எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துருங்க. அப்படியே போயிட்டு வந்துருங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் காமிச்சிட்டு வந்துருங்க. ஓம் யோபான் புஷ்பம் வேதா. அக்கா இந்தாங்க. சரிம்மா. மணியண்ண, அம்மா கஜேந்திரன் சார் ஏன் வரல? அவருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்மா என்கிட்ட. அவர் வர்றது சந்தேகம்தாம்மா. ஓ சரி, நீங்க உட்காருங்க. சரி. பார்வதி, இங்க வாமா. பரவாயில்ல மாமா, நான் இங்கேயே நிக்கிறேன். வான்னு சொல்றல, வாமா. வா பார்வதி. வாங்க நீ வாங்க. வாமா. எங்க ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு எங்க அக்கா பொறுப்பேத்துக்கிட்ட இந்த நாள்ல உங்க எல்லாருக்கும் அவங்க கையால பரிசுகள் கொடுக்கறது வழக்கம். அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எல்லா வருஷமும் எங்க ஆண்டியா உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க ஜெயில இருக்கிறதுனால அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. முந்திரி கொட்டைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ நடத்து. கம்பெனி இப்ப எப்படி ஏன் பொறுப்புல இருக்கோ அதே மாதிரி இந்த வீடும் இனிமே ஏன் பொறுப்புல தான் இருக்கும். இத நானே சொல்லல, எங்க ஆண்டி சொன்னதை சொல்றேன். ஆமா மாமா. அதனால நீங்க எல்லாரும் அக்காவுக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதைய ஐசுக்கும் கொடுத்து அவங்க கையால கிஃப்ட் வாங்கிக்கோங்க. எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் வாங்கிக்கங்க. ஐசு, என்ன இன்னும் இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாரு, உன் கையால தான் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும். போ அட போ ஐசு, போ. இந்தாங்க. நிறுத்துங்க.
பரிசு வாங்க. இங்க மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா யாரு? மாட்னியா சாவுடி. இவதான். இவளேத நடத்துங்க. கேக்குறல யாருன்னு சொல்லுங்க. நான் தான் இன்ஸ்பெக்டர். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? அரெஸ்ட்? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணனும்? இவங்க பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்காங்க. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன ஆதாரம்? வாக்குமூலம்? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். வீணா பழி போடுறீங்க. எந்த ஆதாரமும் கையில இல்லாம எடுத்துங்கம்மா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. ஏமா வாமா. மேடம் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பேசிட்டு. ஓகே சார். கேளுடா. அப்படியே பார்த்துட்டு நிக்க ஓ பண்ணிட்டு தானே